வணக்கம். நான் மருத்துவர் அருண்குமார். நரம்பியல் சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா மியூசிக் அண்ட் நியூராலஜி அத பத்தி பேசுவோம். நெறைய பேரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ட்ரை கூட பண்ணுங்க. ஒரு பாட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கிறப்போ, அதே டைம்ல நீங்க வேற ஒரு பாட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல அந்த பாட்ட இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கப்பயே பாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டக்குன்னு அந்த பாட்டு வராது. அது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு மூளை ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் இல்ல ஒரு சிங்க்ல போயிட்டு இருக்கும். பாட்டு கேட்குது, காதுல இருந்து ஆடிட்டரி ப்ராசஸிங் ஏரியாவுக்கு போகுது. அதுல இருந்து டெம்பரல் லோப் எல்லாம் மெமரிக்கு போய் உங்களுக்கு இமோஷன்ஸான லிம்பிக் சிஸ்டமோட கனெக்ட் ஆகும். இது எல்லாமே கனெக்ட் ஆகி நம்ம ஒரு சிங்க்ல பிரெயினை வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இது இடையில நீங்க இன்னொரு பாட்டை டக்குன்னு ஞாபகம் எடுக்கணும்னா அதே மெமரி சிஸ்டம்ல இருந்து நம்ம எடுக்கணும். அதுனா காக்னிட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் தாட் பிளாக் அப்படின்னு ஒன்று நடக்கும். இன்னொரு சிமிலர் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு வேற ஒரு யோசனை ஏதாவது ஓடிட்டு இருக்கோ டக்குன்னு ஒருத்தங்க பேரை ரீகால் பண்ண முடியாம கூட இருக்கலாம். இது நார்மல் தான். இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா கூட ட்ரை பண்ணிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.